நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்கள் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற நீங்க, இது யதார்த்தமாக நடந்த காரியங்கள் கிடையாது. இது ஆண்டவரை நம்மள முன்குறிக்கப்பட்டு உலகத்தோடு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாக முன்பாகவே நம்மளை அறிந்து தெரிந்து அவர் சொந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி மீட்டெடுத்து ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். எதற்காக முன்குறித்திருக்கிறார்? அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே நம்ம என்ன பண்ணிருக்காரு? பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் வெளிப்படும் முன்பாகவே அவரை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்மளுடைய அழைப்பும் நம்மளுடைய முன்குறிப்பும் இது நாம் பிறந்த பிறகு உருவானது வந்தது கிடையாது. நாம் உலகத்தோடு முன்பாகவே, தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே ஆண்டவர் நம்மளை முன்குறித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம், 1ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அருமையான வசனம் படிங்க சிஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுக்கு அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உலகத்தோடு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்திருக்கிறார். 3ஆவது வசனம் சொல்லுது, ஆமென், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்ப ஆசீர்வதித்திருக்கிறார்? உலகத்தோடு முன்பாகவே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். பைபிள்ல முதல் அதிகாரம் எது? முதல் அதிகாரம் ஆதியாகமம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே கர்த்தர் நம்ம தெரிந்திருக்கிறார் என்றால் நான் விசுவாசிக்கிறேன். ஆதியாகமத்துக்கு முன்னாடி காரியம் இது எபேசியர் 1ஆம் அதிகாரம் தான். இதே பேராமல் சொல்றீங்க. உலகத்தோடு முன்பாக கர்த்தர் நம்மளை அறிந்திருக்கிறார், உலகத்தோடு முன்பாக நம்மளை ஆண்ட தெரிந்திருக்கிறார். நீங்கள் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதல் மனிதனுக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கு கர்த்தர் சொன்னாரு, வானத்தின் பறவைகளையும் கடல் மச்சங்களையும் நடமாடும் மிருக ஜீவன்களையும் ஆண்டு கொள்வா என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் ஆமென் அவருக்கு உருவாகின பின்பு ஆதாம் ஏவாள் வந்த பிறகு வந்தது கிடையாது. நாம் இந்த உலகத்தோடு முன்பாகவே நாம் கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் சொல்லலாம், கிறிஸ்துக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் கிடையாது, நான் பாவி கிடையாது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது. கரங்கள் தட்டி மையம் பார்த்து எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நாம் உருவாக்கும் முன்பாகவே, தாயின் கருவில் வெளிப்படுவதற்கு முன்பாகவே எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு அழைப்பை வைத்து இந்த உலகத்தில் வெளிவந்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, தானியேலுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, நெகேமியாவுக்கு ஒரு அழைப்பு இருந்தது, எஸ்ராக்கு ஒரு அழைப்பு இருந்தது, எஸ்தருக்கு ஒரு அழைப்பு இருந்தது, யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அழைப்பு இருந்தது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை அறிந்து இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. கடந்த நாட்களில போன வருஷம் ஐசக் ஸ்கூல் சேர்த்து ஒரு வருஷம் கழிச்சு மேம் சொன்னாங்க, சார் ஐசக்கு ஆதார் கார்டு வேணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை வாங்குறதுக்கு ஐசக்கு நானும் திருப்பூர் தாலுகா ஆபீஸ்ல போனோம். அங்க போயிட்டு எங்க டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட் பார்த்துட்டு, எஸ்தர் என்னுடைய ஆதார் கார்டு பார்த்துட்டு, டேட் ஆஃப் பர்த் சர்டிபிகேட்ல அப்பா பேர் எப்படி இருக்குதோ அம்மா பேர் எப்படி இருக்குதோ ஆதார் கார்டுல அப்படி இருக்கணுமா. ஒரு ஸ்பெல்லிங் கூட தப்பா இருக்கக்கூடாதான். ஒரு இனிஷியல் இல்லைங்க, இனிஷியல் இல்லாதனால எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒரே ஒரு இனிஷியல் இல்லைன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு ஆதார் கார்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல கம்பல்சரி ஆதார் கார்டு தேவை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் மாதிரி கவர்மெண்ட்ல கொடுத்துறாங்க. யூஎஸ்சி நம்பர் ஏதோ எம்எஸ்சி நம்பர் எதுன்னு கொடுத்துறாங்களே, எம்எஸ்சி நம்பரா, அந்த நம்பர் அப்ப ஆதார் கார்டு தான் தருவாங்களாம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்க சார் போய் வாங்கணும்? ரிப்பன் மாளிகையில் போனோமா, சென்ட்ரல் இருக்கிற ரிப்பன் மாளிகையில் போயிட்டு வாங்கணுமா, இல்லைன்னா நீங்க பிறந்த இடத்துக்கு போனோமா, அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல பி ஸ்டேஷன்ல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல போய் கேட்டேன், அங்கேயும் அதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க போய் கேட்டு பாக்குறேன், அதான் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எஸ்தர் மூணாவதும் அது புதுசா எடுக்க முடியாது சிஸ்டர், புதுசா எடுக்க முடியாது, கைரேகையில வைக்கணும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணேன், ரொம்ப பாரப்பட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு வழி செய்யுங்க ஆண்டவரே, எங்களால முடியாத ஆண்டவரே, பிள்ளைதாச்சு பொண்ணு மறுபடியும் கூட்டிட்டு போய் நான் எங்கேயும் அலைய முடியாது. 2 பிள்ளைங்களுக்கு ஆதார் கார்டும் இன்னும் எடுக்கல, ஒரு பிள்ளைக்கு இன்னொரு ஃபீஸும் கட்டல, ஆனா 3வது குழந்தை நான் கேட்காமலே கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, இந்த 2 பிள்ளைக்கு ஆதார் கார்டு எடுக்க உதவி செய்யுங்க ஆண்டு சொல்லிட்டு ரொம்ப 5 மணி ஜெபத்துல ரொம்ப பாரமா ஜெபம் பண்ணிட்டு ரொம்ப பாரத்தோட போனேன். ஒரு நாள் மகாபலிபுரம் சாயந்தரம் பசங்களுக்கு கூட சொல்லி போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல போய் கேட்டேன், மேம் எங்க பசங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும். அந்த லேடி போன் பேசிக்கின்னு தென்னாவிட்டா, நாளைக்கு அங்க பூஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுப்பாங்க, ஒரு நாள் கேம்ப் தான், அங்க போய் எடுத்துக்கு போ, அங்க போய் எடுத்துக்கின்னு அப்படி சொல்லிச்சு. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு சரி நானும் வந்துட்டேன். சரி பசங்களுக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டேன், 2 பேரும் ஸ்கூல் போறோம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஐடி கார்டெல்லாம் போட்டு பூஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னோட கார் விட்டுட்டு அங்க உள்ள போறேன். உள்ள போனா அப்பதான் டிங்கு டிங்குன்னு வெள்ளை அடிக்கிறாங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் டெய்லியும் வந்து அந்த அந்த பிரேயர் இருப்பாங்க போல, எல்லாம் நிக்கிறாங்க. சரி நானும் ஐசக்கு, நான் ஜேக்கப்பு, எஸ்தர், நாங்க 4 பேர் என்ன பண்ணோம், அந்த பிரேயருக்கு முன்னாடி பிள்ளைங்களும் ஒரு 1000 பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறாங்க லைன்ல. நாங்க பின்னாடி வந்து நின்று பார்த்து நிக்கிறோம். ஒரு சார் வந்து கேட்டாரு, என்ன சார் உங்களுக்கு வேணும்? சார் இது மாதிரி ஆதார் கார்டு கேம்ப் போட்டிருக்காங்க எடுக்கணும். ஆதார் கார்டு கேம்புங்களா? அது வந்து எங்க பசங்களுக்கு மட்டும் தான் எடுப்பாங்க, வெளி பசங்களுக்குலாம் எடுக்க மாட்டாங்க. எங்க ஒரே கவர்மெண்ட் தானே, எப்படின்னா கொடுத்துட்டு போனால, அவனும் ஸ்டூடெண்ட் தான், வேற ஸ்கூல் பசங்களாம் எடுக்க மாட்டாங்க, இந்த ஸ்கூல் பசங்க தான் எடுப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ண தெரியாம சரி இப்படி சைட்ல வந்து அந்த ஸ்டேட் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு போனா, நான் 2021 படிச்ச எனக்கு சொல்லி கொடுத்த சாரு அந்த இடத்துல சாராவே இருக்கிறாரு, அங்கே நிக்கிறாரு மாறி சாரு. அல்லேலூயா. அவர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். என்னப்பா வேணும்? இது மாதிரி பசங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கணும் சார், எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்க சார். உனக்கு இல்லாத ஹெல்ப்பா, வாவனை கூட்டு போக சொல்லிட்டு அவரே ஃபார்ம் வாங்கி அவரே எழுதி, அது இல்லாம கலர் பிரிண்ட் அவுட் வேணுமா, கலர் பிரிண்ட் அவுட்டும் ஒரு ஸ்கூல்ல இருந்து எடுத்துன்னு வந்து அது எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எந்த பேராம சொல்றீங்க? அங்கேயே அதான் சொல்றாங்க, இது மாதிரி இனிஷியல் இல்லாம இருக்குது, அந்த இனிஷியல் கரெக்டா இருக்கணும், இருந்தாதான் எடுக்க சொன்னாங்க. சார் சொன்னாரு, ரிஜெக்ட் ஆனா ரிஜெக்ட் ஆகட்டும், நீங்க எடுக்கிறதே எடுத்துருங்க. சரி ஐசக் என்ன பண்ணோம், எடுத்துட்டோம். ஐசக் எடுத்துட்ட பிறகு ஜேக்கப் போனான் தலைவன். அவனு போயிட்டு உட்காந்து அவனுக்கு எல்லாமே எடுத்தாங்க, போட்டோ எடுத்தாங்க. அவனுக்கு கை ரேகைலாம் கிடையாது, 5 வயசுக்குள்ளனா எஸ்தருடைய கை ரேகை எடுத்தாங்க. எல்லாம் காரியத்தை முடிச்சுட்டு கடைசியா அந்த சேவ் சப்மிட் பண்ற நேரத்துல சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் 3/4 மணி நேரம் அப்படியே உட்காரு. ஆண்டவரே என்ன சோதனை இது, ஆதார் கார்டு வந்த சோதனையா? நான் எஸ்தர் கிட்ட சொன்னேன், எங்க தாத்தா ஆயா 10-5 பெத்து போட்டாங்க, அவங்க ஆதார் கார்டு எடுத்தாங்க, ஆதார் கார்டு எடுக்காம தானே பெத்து போட்டாங்க. தயவு செஞ்சு இந்த ஆதார் கார்டே வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.
அவங்க சொல்றாங்க பசங்க படிப்புக்கு ஆதார் கார்டு முக்கியமா தேவைப்படும் சொல்லிட்டு அப்புறம் 3/4 மணி நேரம் உட்கார்ந்து ஷட் டவுன் பண்ணி லாகின் பண்ணி எப்படி பண்ணி கடைசியா எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் காலையில மறுநாள் ஜேக்கப்புக்கு ஓகே ஆயிடுச்சு, ஆதார் கார்டு வந்துருச்சு, உங்களுக்கு வீடுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு மெசேஜ் வந்துருச்சு. ஐசக்கு ஒன்றும் வரவே இல்லை. மறுபடியும் ஆண்டவரே ஐசக்கு தான் முக்கியமா தேவை, அவனுக்கு எடுக்கணும் சொல்லிட்டு மதியம் ஒரு 11 மணி போல மெசேஜ் வருது, ஐசக்குக்கும் ஆதார் கார்டு ஓகே ஆயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனா வார்த்தைக்கு எத்தனை நாள் ஆகும்னா இன்னொரு 10 நாள் ஆகுமா? நான் என்ன பண்ணேன், அந்த என்ரோல்மெண்ட் நான் நம்பர் எடுத்து அந்த ஆப்ல அந்த இதுல வெப்சைட்ல போயிட்டு போட்டு டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு மேம்க்கு அனுப்பிச்சு விட்டேன். சார் எப்படி சார் நடந்தது? நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்லையோ, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேம், எச்ச மேம் சொல்றாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் முடியாத கர்த்தர் முடிக்கிறது செய்வ தெய்வம். அல்லேலூயா. ரொம்ப மன உளைச்சலான 1 வருஷங்க 365 நாள் ரொம்ப மன உளைச்சலா இருந்துச்சு. பிள்ளைக்கு நான் எப்படி ஆதார் கார்டு எடுக்க போன சொல்லிட்டு ஆண்டவர் வழி திறக்காத இடத்துல கர்த்தர் வழிகளை திறந்து நமக்கு தேவையான கர்த்தர் ஆயத்தம் பண்ணிக்கிற தேவனாகவே இருக்கிறார். தெரிந்து முன்குறித்து ஆண்டவர். அங்க மாறி சார்னு ஒருத்தர் இருப்பாரு, 9வது 10வது அங்க படிப்பேன். அந்த சார் இருக்கவும் மறுபடியும் எடுக்கவும் அங்க செடோன் ஆனாலும் மீண்டுமாக முடிக்கும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்க. எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? உங்களுக்காக கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். 2001 காலகம் சொன்னாங்க, 2021 சொல்றேன், 2001 கர்த்தர் கவனிங்க. அதே போலதான் ஆபிரகாம் பலியிடுவதற்காக மோரியா மலையில அவன் ஈசாக்கை எடுத்துக்கொண்டு அங்க அந்த கழுதை மேல அந்த கட்டைகளை அடுக்கி கொண்டு பலியிடுவதற்காக போறாரு. ஈசா கேட்கிற, ஆண்டவரே தகப்பனே, இது பலி, இது விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலி எங்கே? பலி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த இடத்துல பலியிடும் போது அங்க ஒரு செகண்ட்ல பலியிடத்துக்கு ஒரு முன்னாடி மார்ல சத்தம் வருகிறது, ஆபிரகாமே பிள்ளை மேலும் கத்தியை போடாதே. பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு புதர் என்ன மாட்டி இருக்குது? ஆடு மாட்டி இருக்குது. ஆடு வந்து இவர் பலியிட்ட பிறகு உடனே அங்க வந்துடல. இவர் அந்த மலைக்கு போவதற்கு 3 நாள் பிரியாணப்பட்டு போகிறார்கள். தேவன் 3 நாளுக்கு முன்பாகவே அந்த ஆடை வீட்டு புறப்படவும் இவர்களுக்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு போகும்படியாக கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். கரங்க தட்டி மகிமைப்படுத்து. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய தேவைகளை இப்ப முன்குறித்ததல்ல, அவர் இப்ப முன்குறித்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 24 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சாரை முன்குறித்தார் போல. அவர் கிறிஸ்துவ சாரு. அவர் சொல்றாரு, என்னப்பா பண்ற? நான் ஊழி செய்யறேன். அவரு கிறிஸ்துவ தான். அவர் சொல்றாரு பசங்கிட்ட, நான் ஒரு சர்ச்சில் பிலீவரா இருக்கிறேன், ஆனா என் ஸ்டூடெண்ட் பாஸ்டா இருக்காருப்பவங்க. இந்த 2 பசங்க சொல்றாரு. அல்லேலூயா. ஒரு நாள் சபைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்ப இருந்த பையன்தான், சார் வாங்க சார், அவர்கிட்ட அடிலாம் வாங்கியிருக்கேன், காதெல்லாம் பூச்சி கிள்ளி இருக்கிறாரு, அவர் பார்த்தாருன்னா ஒரு பக்கம் போயிடும். அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சாரு என் பக்கத்துல உட்காருப்பா, நான் உனக்கு ஃபார்ம் எழுதி தரேன்பா, நான் உனக்கு ஜெராக்ஸ் எடுத்து தரேன்பா, நானே வந்து உனக்கு பரிந்து பேசணும்பா. முன்குறிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் தேவைகள், உங்க பிள்ளைகளுக்கு குறித்தான தேவைகள், நம்ம ஊழியத்தில் குறித்தான தேவைகளை கர்த்தர் உலகத்தோடு முன்பாகவே நம்மளை முன்குறித்து இருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்ப ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? இந்த உலகத்துல பிறந்ததுனால அல்ல, நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். உங்களை முன்குறிக்கப்பட்டு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். நாம் எல்லாம் நீதிமான்கள். எது பேராம சொல்றீங்க? எல்லாம் சொல்ல, நான் நீதிமான், நான் நீதிமான், நான் பாவி கிடையாது. ஆண்டவராகிய இயேசுக்கு சொந்த ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியர் 5:21 அதுதான் சொல்லுது பாருங்க. நாம எல்லாம் நீதிமான்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சத்தமா, நான் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவரு நீதி எனக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்திருக்கீங்க. மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆதாம் மூலியமாக பாவம் என் தலைமையில் வந்து விட்டது. நான் பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். மீண்டும் சொல்லிக்கிறேன் பாருங்க, நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே நம் தலைமையில ஒரு பாவம் வந்து விட்டது. ஆதாம் செய்த பாவத்தினால எல்லாருக்குள்ளாக பாவமும் பாவத்தினால மரணம் பிரவேசித்து போல நான் பிறப்பதற்கு முன்பாகவே இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து மூலியமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அது என்னால் நம்ப முடியலையா? நான் பிறப்பதற்கு முன்பாக நான் பாவி என் மேல் வந்து விட்டது. நான் பிறப்பதற்கு முன்பாகவே என் மேல் நீதியும் வந்து விட்டது. அதுக்காக சொல்லும்படியாக தான் நம்ம சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்கள் நீதிமன்றம் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமன்றம் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இதுல எவர்களை முன்குறித்தார், எதுக்காக முன்குறித்தார்? முன்னாடி வருஷம் படிக்க 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்காக முன்குறித்திருக்கார் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து போல நாம் மாறும்படியாக. நம் பவுல் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. பேதுரு போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. தாவீது போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து போலவே இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருங்க? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவையில பலியாகி தன்னை தானே தாழ்த்துகிறார். ஒரு இடத்துல சீஷருடைய பாதத்தை அவர் கழுவுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மளுக்குள்ளாக ஒரு தாழ்மை வர வேண்டும். அல்லேலூயா. நேற்று தினத்துல ஒரு ஐயா எனக்கு கால் பண்ணாரு. முந்தினத்து வெள்ளிக்கிழமை தான் கால் பண்ணாரு. அப்ப நான் டிரைவிங்ல இருந்தேன். அந்த ஐயா வந்து ரட்சிக்கப்படாத ஐயா தான். ஆனா நம்ம ஊழியத்தை ரட்சிக்கப்பட்ட ஐயா தான். வேற சபைக்கு போறாரு. ஆனா நம்மளுடைய மெசேஜ் ஃபுல்லாவே அவர் வீட்டுல கேட்டுக்கொண்டிருக்காரு. அவர் கால் பண்ணி பேசும்போது, ஐயா உங்ககிட்ட பேசினால முடியல சொன்னேன். ஆனா நான் மறுநாள் மறந்துட்டேன். நான் மறந்துட்டு விட்டுட்டு இருக்கலாம். ஆனா நமக்கு தேடி நம்மளுக்கு கால் பண்றாங்க. அவர் மறுபடியும் அவங்க என்ன பண்ண வேணும்? அவர்களுக்கு கனப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என்னுடைய படிப்பு என்ன தெரியுமா? என்னுடைய வசதி என்ன தெரியுமா? என்னுடைய முன்னோர்கள் எப்படி தெரியுமா? நான் எவ்வளவு உயர்ந்திருக்க தெரியுமா? அப்படி நம்மளுக்குள்ளாக பெருமை இருக்கக்கூடாது. அவர் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்காக இறங்கி வந்து சீஷனுடைய பாதத்தை கர்த்தர் அவர் கழுவுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அப்ப எதற்காக முன்குறித்திருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்து போல மாறும்படியாக நம்ம முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக என்ன குணம் இருக்கிறது? அவருக்குள்ளாக அன்பு இருக்கிறது. அவருக்குள்ளாக நீதி இருக்கிறது. அவருக்குள்ளாக பரிசுத்தம் இருக்கிறது. அவர் பரிசுத்தருக்கு அடையாளமாக அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் கல்வார் சிலுவையில உங்களுக்காக எனக்காக அவர் எல்லாருடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம அதிகமா கேட்டிருப்போம், இங்க இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளவு பாவம் வரும் சொல்லுங்க? சாம் சொல்லுப்பா. சரி, இங்க இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளவு பாவம் வரும்? மனுவையா சொல்லுங்க. இப்படி வருமா? ஒரு சட்டி மீறியா இருக்குது, அவ்வளவுதான் பானை. சரி, நம்ம ஊர்ல இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா இப்படி இருக்குது. இது நம்ம இவ்வளவு வருது பானை. இது கொஞ்சம் பெரிய பானை. சரி, நம்ம தமிழ்நாடு இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்தா இப்படி இருக்குதா? இந்தியாவோட பாவத்தை சேர்த்தா இப்படி இருக்கு. உலகத்தில் இருக்கிற பாவத்தை சேர்த்தா எது பேர் ஆமென் சொல்றீங்க? கல்வார் சிலுவையில உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டு கரங்களை விரித்து கொண்டு கைகள் கால்கள் ஆணி அடிக்கப்பட்டு முள்மூடி சூடப்பட்டு விழாவில குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து நம்மளுக்கு நித்திய ஜீவன் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்கள் தட்டி மையப்பட்டு எது பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அன்பானவருங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர்கிட்ட என்ன இருந்தது? அன்பு இருந்தது. இன்னைக்கு ரோமர் 5ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, நான் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து எனக்காக மரித்து அவருடைய அன்பை என்னதென்று விளங்க பண்ணிருக்கிறார். அவர் அன்பான தெய்வங்க. அவர் பாசமுள்ள தெய்வங்க. நான் ஒரே ஒரு 2 காரியத்தை ஆண்டவர்கிட்ட நாட்கள் அப்படியே எங்கன்னா வெளியே போகும்போது வரும்போது இந்த 2 காரியங்கள் அதிகமா வாயில வருகிறது. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். நீங்க எவ்வளவு சர்வ வல்லவர் தேவன். அவர் அவ்வளவு பெரியவர். அவர் நல்லவருங்க.
உங்க மேல அவர் அன்பா இருக்காருங்க. நான் பாவிகளா இருக்கும் பொழுது, நான் அக்கிரமத்தில் இருக்கும் பொழுது, எனக்காக உங்களுக்காக, ஒருவேளை நல்லவனுக்காக ஒரு மரிப்பது துணிவா, ஆனா நான் பாவியா இருக்கும் பொழுது எனக்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக அவர் பலியாகி விட்டார். அவர் அன்பான தேவன். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். எதுக்காக முன்குறித்திருக்கிறார்? அவருடைய சாயலாக இருக்கும்படியாக, அவரை போல மாறும்படியாக, அவருடைய சுபாவம் எனக்குள்ளாக வரும்படியாக, அவரை போல நடக்கும்படியாக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றபடியாக, அவரை போல இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்து முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். சொல்லுங்க, அன்பு என்ற கடனே இல்லாமல் வேறு ஒருவருக்கும் கடன் பண்ணாதிருங்க. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடனா இருக்கிறது, கடமையா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கடன் கொடுக்கிறது கூட நீங்க பார்த்து கொடுங்க, அன்பு முறிக்கும். கடன் அன்பை முடிக்கும். எல்லா வியாபாரத்திலும் எல்லா கடையில போட்டிருப்பாங்க. மீன் வியாபாரத்தை போட்டுருங்களா சிஸ்டர்? மீன் 1000 ஆனா கடை வச்சுட்டு போறாங்களா? நிறைய கடை வச்சுட்டு போறாங்க பாருங்க. கடன் அன்பை முறிக்கும். ஒரு சிலர் கடன் கேட்டாங்கன்னா கேட்பாங்க, இன்னும் நாளைக்கு கிடைச்சிடும், இல்லைன்னா ஒரு வாரத்துல கிடைச்சிடும், அடுத்த மாசம் கண்டிப்பா. சரி, அன்பு இருக்கலாம் உங்களுக்கு, அடுத்த மாசமே கிடைச்சிடும், எனக்கு இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கொடு, 2 லட்சம் ரூபாய் கொடு, இல்ல வட்டிக்காக வாங்கி கொடு. கடன் திருப்பி தரதால தான் என்ன பண்ண தெரியுமா? 10 ரூபாய் வட்டி இருந்தாலும் பரவாயில்ல, 100 வட்டி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா 100 நான் திருப்பி தர மாட்டேன். உண்மையா இல்லைங்களா? நாளைக்கே தந்துருவேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, சபைக்குள்ள உங்ககிட்ட சொல்றோம் பாருங்க, ஒருவேளை மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்றால் உதவியாக செய்யலாம், கடனாக கொடுத்து நீங்க அன்பு என்ற கடனை முறித்து போடாதீங்க. அல்லேலூயா. ஒரு சகோதரி ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப தூரத்துல ஒருத்தர் கால் பண்ணாங்க, ஐயா இது மாதிரி எனக்கு தேவை இருக்குது, 2000 சில்லற 2008 சில்லற இது மாதிரி மகளிர் குழு எனக்கு கட்டணும், ரொம்ப தேவைப்படுது, தூரமா இருக்கிறேன், நீங்க கொஞ்சம் கொடுத்துருங்க. என்கிட்ட இல்லவே இல்லை சொல்லிட்டேன். என்கிட்ட இருக்குது, தண்டல் லோன் கட்டத்துக்கு நாம கொடுக்கணும், கொடுக்க முடியாது. இல்லை சிஸ்டர் என்கிட்ட இல்லை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய கணவருக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகுது, கால் அடிபடுது, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கிறோம். அப்ப முடியாத சூழ்நிலை, ஆனா என்கிட்ட இல்ல, விரட்டி போட்டு ஒரு 4000 ரூபாய் அமுச்சு விட்டேன். இது திருப்பி தரணும் அவசியமே கிடையாது. இது போல உதவிகள் பண்ணலாம். நீ லோன் வாங்கிட்டேன், தண்டல் வாங்கிட்டேன், எனக்கு 4000 கொடு, 50000 கொடு, 1 லட்சம் கொடு, தயவு செஞ்சு நீங்க கொடுத்து மாட்டிக்காதீங்க. நீங்க இல்ல சொல்லிட்டீங்கன்னா அன்னையோட முடிஞ்சது. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 10 நாள், 1 மாசம், 2 மாசம், 10 வருஷம் என்று ஐயோ லோன் போட்டு அடைந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அன்பு இருக்குல்ல, அன்பு என்ற கடனே இல்லாமல் எதில் கடன் படக்கூடாது. மீண்டும் மறுபடியும் சொல்லுங்க, அன்பு என்ற கடனே இல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன் படக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க, வழி இல்லைங்க, நீங்க அன்பா போயிட்டு அவங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு 10000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஒரு அன்பா கொடுக்குறீங்கன்னா அது எதிர்பார்க்காதீங்க. ஆனா நீங்க பணத்தை நிறைய கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்து போயிடாதீங்க. நிறைய பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா எத்தனை லட்சம் ரூபாய் கிடைக்கும்? 3 லட்சம் ரூபாய் கொடுத்தா, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா பெரிய நாம தான் வரும். தயவு செஞ்சு அதுல போய் கொடுத்து மாட்டிக்காதீங்க. நான் ஒரே ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், தேவனுடைய சமூகத்துல நான் எவ்வளவுக்கு எவ்வளவு விதைக்கிறேனோ அவளுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாட்கள் ஐயா ஒரு மனுவையா அவங்க காயார்ல ஒரு சகோதரி அவங்க ஜெபம் கூட்டு போனாரு. அவங்களோட சாட்சி காணத்தூர்ல இருந்தாங்க. எத்தனை வருஷமாங்க அவங்க? 30 வருஷமா அவங்க வாடகை வீட்டுல இருந்தாங்களா? 40 வருஷமா அவங்க வாடகை வீட்டுல இருந்திருக்காங்க. காணத்தூர்ல நம்ம ஈசிஆர்ல இருந்தாங்க. இப்போ பெரிய பிளாட்ல அங்க இடம் வாங்கி பெரிய வீடு கட்டாங்க. நல்லா கணவன் அவர் அந்த நேரத்தில் கைவிட்டாங்க. 2 பெண் பிள்ளைங்க தான். அவங்க சொல்றாங்க அவங்களோட சாட்சி, ஐயா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பாடுலாம் கஷ்டப்பட்டோம், ஆனா அவங்க இப்ப கூட அவங்க வியாபாரம் பண்றாங்க. அவ்வளவு வசதி இருந்தாலும் ஒரு இட்லி கடை மாதிரியே போடுறாங்க. சுய தொழில கருத்துல ஆசீர்வதிக்க முடியாங்க. அவங்க ஒரு காரியத்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுக்கொண்டேன். அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்களாம், நான் போற சபைக்கு ஆண்டவரே என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லா விதைப்பேன். அவங்களும் ஒரு பொருத்தனை பண்ணிட்டாங்களாம், நான் மாசம் 50000 ரூபாய் விதைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணிட்டாங்க. சொன்னாங்களா 50000 ரூபாய் விதைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணிட்டாங்களாம்.
அதே போல அவங்க கடினமான கஷ்டமான நேரத்துல அது மாதிரி பண்ணாங்களாம். இந்த நாட்களில பல லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தையும், 30 லட்சங்களையா வீடோட இடம், 30 லட்ச ரூபாய் இடத்த வீடோட ஒரு செட்டாக வாங்கி அதுல குடியேறவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். பிள்ளைகள் நன்கு படிக்கவும், பிள்ளைகளை திருமணத்தை காரியத்தை பண்ணி முடிக்கவும், இன்னொரு பிள்ளை ஒரு ஐடி கம்பெனி நல்ல வேலை செய்யவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. 1 ரூபாய் கடன் இல்லாம கர்த்தர் நடத்துகிறார். அநேக ஊழியர்களுக்கு விதைக்கிறாங்க. அப்ப இந்த ஆண்டவர் சமூகத்துல விதைக்கதான் நம்ம அறுவடை காண செய்ய முடியுமா? காட்டிலும் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா இன்னும் 1 லட்ச ரூபாய் கண்டிப்பா கிடைக்காது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? தயவு செஞ்சு அன்பு என்ற கடன் இல்லாம நீங்கள் கடன் படாதீங்க. ஆண்டவருக்கு 3 குணம் இருக்குங்க. ஒன்று அன்பானவர், நாமளும் அன்பாக இருக்க வேண்டும். உங்க பேர் தான் அன்பு, வீடு ஃபுல்லா வம்பு. பேர் என்ன பேருங்க? அன்பு கரிசி. வீட்டுக்கு போனா வம்பு கரிசி. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாராம், நல்லா பிரசங்கம் பண்ணி இருந்தாராம். அங்க பாஸ்டர் பத்தி பாஸ்டரோட மனைவி கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். இங்கெல்லாம் வந்து திருச்சின்னு பேசி போயிடுவாங்க. வீட்டுல போனாதான் தெரியும். என்னங்கய்யா அவங்களுடைய கணவனுடைய அந்த சுபாவங்கள் மனைவி கேட்டாதான் தெரியும். மத்தங்க கேட்டா ஐயா சோதருங்க ஐயா, சாப்பிட்டீங்களா, வாங்க வாருமையா போதகரே. இங்கெல்லாம் அழகா இங்க பாட்டு போயிடுவாங்க. வீட்டுல போனா தெரியும் பாஸ்டருடைய கேரட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போனா தெரியும். ஒரு பாஸ்டர் ஒரு ஐயா என்ன பண்ணாராம், நல்லா பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாராம். தூரத்துல இருந்து ஒரு அம்மா, தூரத்துல இருக்கிற அம்மா ஒரு பக்கெட்டு, ஒரு தொடப்பம், ஒரு மாப்பு, ஒரு தலைகாணை, ஒரு தலையணை, ஒரு பாய் குடு 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 எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சுதான். கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? அந்த அம்மா யாருன்னா பாஸ்டருடைய பொண்டாட்டி, பாஸ்டருடைய மனைவி. வந்து சொல்லிச்சான், ஐயா இங்க இருக்கும்போது நீங்க அன்பா பேசுறீங்க, நீங்க பாசமா பேசுறீங்க, இங்க இருக்கிற முகம் வேற மாதிரியா இருக்குது, வீட்டுக்கு வந்தா உங்க முகம் வேற மாதிரியா இருக்குது, நீங்க இங்க இருக்கிற முகம் தான் ரொம்ப அழகா இருக்குது, இனிமே நீங்க பலிபீடத்திலேயே பாய உடைச்சு பார்த்துக்கின்னு இங்க மாப்பு போட்டு பெருக்கின்னு இங்கே இருங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நாங்க வீட்டுக்கு வந்தா அன்பு பத்தி பேசுறது, வீட்டுக்கு வந்தா வம்பு பத்தி பேசுறது. நிறைய கணவர்கள் அப்படித்தான் இருக்காங்க. வெளியில ஒண்ணு, நிறைய மனைவிகள் அப்படித்தான் இருக்காங்க. ஹல்லேலூயா. வெளியில சோதரங்கய்யா, வீட்டுல போன தெரியும் ஹாப்பி பர்த்டே டே. அவன் இருக்கான் பாரு, இவன் இருக்கான் பாரு, அவன் தள்ளுற வேலையில ஒண்ணுமே ஆரம்பிச்சு பாத்தீங்களா? பக்கத்து வீட்டுல வெறி எறா பிடிக்கிறாங்க, இவங்க வெறிய காசா பாரு, வெறி நண்டு பொருவா குப்பை எல்லாமே வருது. வீட்டுல போனாதான் தெரியும். வேதம் சொல்லுகிறது, அவரை போல மாறும்படியாக தான் நம்ம முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம், அவரை போல நம்ம இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் அன்பானவருங்க. நமக்குள்ளாக அன்பு இருக்க வேண்டும். அன்பு என்ற கடனே இல்லாமல் நம்ம வேற எதுல கடன் படக்கூடாது. 2வது அவர் நீதியானவருங்க. நீதினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நீதினா என்னன்னா, நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், 100 ரூபாய் பொருள் எடுத்து பாக்கெட்ல விடுறோம். நிறைய பேர் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறீங்க. நிறைய பேர் விட்டுருக்க மாட்டீங்க, அதனால இங்க சிரிக்கல, கண்டுபிடிச்சிட்டேன். ஒவ்வொரு இடத்துக்கு போறோம், கத்திரிக்காய் இல்ல தக்காளி வெங்காயம் இல்ல ஏதோ ஒரு துணி கடல் போனா எடுக்க மாட்டாங்க. பெரிய பெரிய ஸ்டோர்ல, சின்ன ஸ்டோர்ல போனாங்கன்னா ஒரு இந்த கம்மல், இந்த பிளாஸ்டிக் கம்மல் வைப்பாங்கல்ல, செயின்லாம் வைப்பாங்கல்ல, அது என்ன செயின் சிஸ்டர்? உமா கோல்டுங்களா? கவரிங் நகை, கவரிங் நகல் போட்டாங்கன்னா 30 ரூபா கொடுத்து ஒரு செயின் வாங்குறது, 300 ரூபாய் செயின் எடுத்து பாக்கெட்ல விடுறது. சிசிடிவி கேமரால மாட்டிக்க போறீங்க. தயவு செஞ்சு இது நீதி கிடையாது. யாருன்னா ஒருத்தருக்கு நீங்க 100 ரூபாய் தரணும்னா அவங்க 100 ரூபாய் மறந்துட்டாலும் தேடி எதுவுமே என்ன பண்ணுங்க, திருப்பி கொடுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? என் கூட பழகுங்களுக்கு தெரியும், மனுவையா கூட தெரியும். நான் சொல்லுவேன், ஐயா மத்தவங்க பொருள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது, நம்ம பொருள்னா மத்த கிட்ட இருக்கலாம். எத்தனை பேர் சொல்றீங்க? சர்ச்சில் இருக்கிற தட்டு டம்ளர் எதனா வீட்டுக்கு நீங்க தெரியாம இல்ல தெரிஞ்சு எடுத்துட்டு போய் மறந்து வச்சுட்டீங்கன்னா தயவு செஞ்சு சர்ச்சில் எடுத்து கொடுத்துருங்க. ஒரு நாள் சத்தியபுத்தர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாரு, அப்பா பாஸ்டர் எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஆகுது. என்ன சித்தப்பா அது எதனால ஆகுது? நிறைய பேர் சாப்பாடு குழம்பு தட்டு, எங்க வீட்டுல கரண்டி இல்ல, டீ குடிக்கிறது டம்ளர் இல்ல, சாப்பிடறதுக்கு தட்டு இல்ல, ஆமேன், குழம்பு ஊத்துறதுக்கு குழம்பு கிடையாது.
அமைதியா இருங்க. நான் ஒரு நாள் நீதி பத்தி பிரசங்கம் பண்ணுவேன். இதான் சாக்கு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு யார் வீட்டுலனா, யார் வீட்டு பொருளாவது இல்ல சபை பொருளாவது இல்ல சத்தியம் பிரதர் வீட்டுல பொருளாவது என்ன இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பக்காவா கழுவி அப்படியே கட்டினது கொடுத்துருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க வீட்டுல ஒரு சுபாவம் இருக்குது. எஸ்தர் என்ன பண்ணனா, யாருன்னா இருந்து என்ன கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியல. பாஸ்ட் வீட்டுனால என்ன ஒண்ணு யாருன்னா எடுத்து கொடுப்பாங்க. என்ன செஞ்சாங்கன்னா பாயாசம் வரும். போன வாரத்துல வறுத்த மீன் வந்துச்சு. அதுக்கப்புறம் கோபி மார்க் எங்கப்பா 10 மார்க் எடுத்து கொடுத்துற. சபையில இருந்து எதனா ஒரு பொருள் எடுத்துட்டு போனீங்கன்னா ஒரு பொருள் பார்த்தா எத்தனை பொருள் தரணும்? புகழ் எத்தனை பொருள் எடுத்து தரணும்? 10 பொருள். அல்லேலூயா. ஒரு நாள் பாத்ரூம்ல பல்ப் யாரை கைட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே, நான் 8 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போறேன். ஆண்டவரே, எடுத்துட்டு போனுங்க. ஒரு பல்புக்கு பதிலாக 7 பல்பு அனுப்பி தரணும். ஆண்டவரே ஆமீன் சொல்றீங்க? நம்ம சபையில யாரும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க, நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அப்பெல்லாம் சாவி பூட்டல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவர் நீதியானவர், நாம் நீதியாக இருக்க வேண்டும். பகல் பாசங்களே, ஏசப்பா ஏசாப்போட சாயல் இருக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் முன்குறிக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய அன்பு என்னுடைய அன்பு, அவருடைய நீதி என்னுடைய நீதியாக இருக்க வேண்டும். அது அநீதியாகவே இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு ரூத் தெரியும்? எத்தனை பேர் ரூத் தெரியும்? நெகேமியா தெரியும்? நகோமி அவங்க மாமியார் பேர் என்ன பேரு? நகோமி. கணவனோ இறந்துருவாரு, 2 பிள்ளைகளே இறந்துருவாங்க, 2 மருமகள் மட்டும் கூட இருப்பாங்க. நல்ல மாமியாரு. நான் கஷ்டப்படுறாம நீ கஷ்டப்பட நினைக்கல. உங்க அம்மா வீட்டுக்கு போங்கம்மா. ஆனா ஒரு அம்மா அழுதுட்டு கண்ணீர் வச்சுட்டு போயிடும். ரூத் மட்டும் சொல்லுது, உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், உன்னுடைய சாப்பாடு என்னுடைய சாப்பாடு, உன்னுடைய ட்ரெஸ் என்னுடைய ட்ரெஸ். அது மோவ பெண்ணு தான். உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். அது போல நீங்க சொல்லுங்க, ஏசப்பாது ஏசப்பா உன்னுடைய அன்பு. சத்தமா சொல்லுங்க, உம்முடைய அன்பு என்னுடைய அன்பு, உம்முடைய நீதி என்னுடைய நீதி. எது பேராம சொல்றீங்க? அந்த பாஸ்ட் ஒய்ஃப் மாதிரி சபையில சொல்ல மாத்திரம் நல்லா தெளிவா சொல்லிட்டு போயிட்டு வெளியில போயிட்டு நம்ம வேற ஆட்டம் காட்ட கூடாது, வேலை ஆளா இருக்க கூடாது. எது பேராம சொல்றீங்க? நீதியாக இருக்க வேண்டும். சபைக்கு நீங்க எதுக்கு வரீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தையின்படி கேட்டு ஆண்டு போல மாறுபடியாக தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எத்தனை பேராம சொல்றீங்க? என்ன போல நீங்க இருக்காதீங்க, தயவு செஞ்சு என்ன போல இருக்காதீங்க. அப்போஸ்தலன் பவுல் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, பேதுரு போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, தானியேல் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, யோவான் ஸ்நானகன் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, ஆபிரகாம் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்து போல இருக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அங்கே அதான் சொல்லுது பாருங்க. 9-10 வாசிங்க. ரொம்ப சூப்பரா வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு, அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், எல்லாம் சொல்லுங்க, சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பகல்மா சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் சத்தமா சொல்லுங்க, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை தட்டி மகிமை பார்த்து என்ன பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பொய் வேற, விசுவாசம் வேற. இலக்கிய வீட்டுக்காரர் நாட்கள் 3 பாயிண்ட் இருந்தாரு. எதுவுமே தெரியும். மனுவையில பார்த்தாரு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, இனி அவள் தான் என்று பார்க்கிற சூழ்நிலை. ஆனா இன்னொரு வாட்டி அந்த ஐயா எனக்கு கால் பண்ணி கேட்கும்போது நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன சொன்னா, ஐயா ரொம்ப நல்லா இருக்கிறாரு. என்ன சொன்ன? ரொம்ப நல்லா இருக்கிறாரு. இது பொய் கிடையாது, இது விசுவாச வார்த்தை.
எது பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல, இருக்கிறது இல்லாதவர்களே இருக்கிறது போல அழைக்கிற தேவன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? பொய்க்கும் விசுவாசத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் நல்லாவே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கிறேன், யாராவது கால் பண்ணி கேட்டாங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க எல்லாம் கஷ்டமா தான் இருப்பீங்க, நீங்களா எப்படி இருக்கீங்க? நீங்களா எப்படி இருக்கீங்க? கரங்களை ஊத்தி ரொம்ப சவுண்டா சொல்லுங்க, நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க, நீங்களா எப்படி இருக்கீங்க? அண்ணால எப்படி இருக்கிற? நான் ரொம்ப துன்மார்க்கமா இருக்கேன்னு சொல்லாதீங்க. நீங்களா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், குறைவே இல்லாம இருக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற மாதிரி வச்சிருக்காரு. இங்க அநேக லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பக்கம் லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இது பொய் அல்ல, இது விசுவாசம். கரங்கள் தட்டி மகியை பார்த்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்க. ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கிட்டு துணிகரமாக நம்மகிட்ட வாங்கவே இல்லை, நீ எங்கன்னா போய் பார்த்துக்கோ அப்படி சொல்றவங்க வந்து உருப்படவே மாட்டாங்க. எது பேர் ஆமென் சொல்றீங்க? நேரத்தை கேளுங்க, தயவா கேளுங்க, தயவா கேளுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நிச்சயமா உங்க பொருளை கொடுப்பேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தரை ஏமாத்தி இன்னொருத்தங்க வாழ்ந்துதான் சரித்திரே கிடையாது. அதுவும் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துட்டு வாங்கிட்டு ஏமாத்தணுங்க சரித்திரமே கிடையாது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாக என்னுடைய உழைப்புகள் உங்களுடைய உழைப்புகள் ஒன்று வீணாக போவாது. ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கும் என்றால் அந்த ஒரு கடினமான இடத்துல இருந்தோம் கர்த்தர் மீட்டெடுத்து மீண்டும் அவங்க கரங்களை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாருக்கும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அறிக்கை, ஏசப்பா என்னுடைய உழைப்பு, என்னுடைய வேர்வை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய பணம் ஒன்றும் வீணாக போகாது, திரும்பி வருவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாக திரும்பி வர. கரங்கள் தட்டி மகிமை பார்த்துக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப யார போல இருக்கணும்? யார போல இருக்கணும்? ஏசப்பா போல இருக்கணும். இல்ல சொல்லுங்க, நான் யார போல இருக்கணும்? யார போல இருக்கணுங்க? ஏசப்பா போல இருக்கணும். நிறைய ஊழியக்காரங்க அடிக்கடி சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரர் நிறைய இடத்துல ஊழிய செய்யறாங்க. அவங்கள பார்க்கும் பொழுது டிஜே சிறங்கையா சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு? கையை நீட்டி அழகா சொல்லுவாரு. எப்படிங்க பேசுவாரு டிஜே சிறங்கையா? அழகா ஒரு பாட்டு பாடுவாரு, அழகா கரங்கள் நீட்டி அழகா சொல்லுவாரு. அதே போல ஒரு சில பாஸ்டர் வந்து அதே போல பண்ணுவாங்க. அதே போல மனிதர்கள் போல நான் பண்ணும்படியாக அழைக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்து போல இருக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறேன். எது பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தைக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் படிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உள்ள போதோ அவர் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய சுபாவம் என்ன நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய நீதி என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பு என்ன நம்ம அறிந்து கொள்ள முடியும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? மூன்றாவது ஆமென், அவர் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஆமென் எல்லாருடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு சன பொழுதுல அவர் கைவிட்டு நீடிய காலமாக நம்மளுடைய கரங்களை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய சுபாவம் என்ன? அவர் அன்பானவர். அவருடைய சுபாவம் என்ன? அவர் நீதியானவர். அவருடைய சுபாவம் என்ன? அவர் பரிசுத்தமானவர். இந்த மூன்று காரியங்கள் இருந்தாதான் நான் பரலோகத்துக்கே போக முடியும். எது பேர் ஆமென் சொல்றீங்க? என்னையும் இயேசு கிறிஸ்து பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். கிறிஸ்தியன் சரீரத்திலே அவர் மகிமைப்படுவார். கொலோசியர்ல ஒரு அருமையான வசனத்தை பாருங்க, 1ஆம் அதிகாரம், அருமையான வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் நம்பிக்கையாக ஒரு வசனத்தை பாருங்க. அந்த வசனம் பிடிச்சிட்டு நம்ம இந்த வசனத்தை முடிச்சிடலாம். 27 வாசிங்க. 27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவானவர். சத்தத்தை உயர்த்தி, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பது அந்த ரகசியம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், கிறிஸ்து
கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்து என்னை பிரிக்கவே முடியாது. அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய அன்பு என்னுடைய அன்பு, அவருடைய தயவு என்னுடைய தயவு, அவருடைய இரக்கம் என்னுடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம், அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கரங்கள் தட்டி மகிழ்ச்சி எதுவுமே சொல்றீங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுல எகிப்தின் மகளை உயிரோடு எழுப்பினார். பாடியில் போன வாலிபனை உயிரோடு ரோட்ல எழுப்பினார். மரித்து போன லாசருவை ஆமென் சுடுகாட்டுல எழுப்பினார். வீட்டுல ரோட்ல சுடுகாட்டுல உயிரோடு எழுப்பினார். ஆண்ட சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டில பெரிய காரியங்களை செய்வான். எது பேர் சொல்றீங்க? ஆண்டவர் நிழல் பட்டவங்களா சுகமானு தெரியல, ஆனால் பேதுருடைய நிழல் பட்டவர்களா சுகமானார்கள். அதை விட பெரிய பெரிய அற்புதங்களை உங்களை கொண்டு என்னை கொண்டு நம் ஊழியத்தில் கர்த்தர் செய்வாராக. கரங்களை தட்டி மகிழ்ச்சி எது பேர் சொல்லுங்க. இது எப்ப செய்வார் என்றால் அவரை போல மாறும்பொழுது, அவரை போல இருக்கும் பொழுது, அவருடைய சாந்தம் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய சாயல் நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அவருடைய நீதி நம்மளுக்குள்ளாக இருக்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில காண்போம். நாம் எதெல்லாம் செபிக்கிறோம் அதெல்லாம் நடக்கும். எதுவே ராமன் சொல்றீங்க. அவர் என்னுடைய சாபத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய வியாதி எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதி அவருடைய பரிபூர்ண சுகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால நீங்கள் சுகமானீர்கள். எதுவே ராமன் சொல்றீங்க. நானும் அவரும் வேறு அல்ல, நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அவருடைய நீதி என்னுடைய நீதி, அவருடைய அன்பு என்னுடைய அன்பு, அவருடைய தயவு என்னுடைய தயவு, அவருடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம். நானும் அவரும் வேறு வேறு அல்ல, நானும் அவர் ஒன்றா இருக்கிறேன். எல்லாரும் கரங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷத்துல ஆண்ட சமூகத்துல இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மளோடு கூட பேச வைக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமென். உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆமென். உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து போல இருக்கும்படியாக. இயேசு கிறிஸ்து போல இருக்கும்படியாக. ஆமென். பைபிள் படிக்கும்போது ஒரு வசனத்தை பார்க்க கூடாது. முன்னாடியே படிக்கணும், பின்னாடியே படிக்கணும். ஆமென். 29 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாயிருப்பதற்கே முன்குறித்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து போல இருக்கும்படியாகவே முன்குறித்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து போல பேசும்படியாக முன்குறித்திருக்கிறார். பேசும்படியாக முன்குறித்திருக்கிறார். நான் சாந்த மன தாழ்மையா இருக்கிறேன். ஆமென். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அவர் போராட்டத்தின் மத்தியில புயல் அடிக்குது, கடல்ல போறாங்க, சீசர்களா பயப்படுறாங்க. ஐயரே, நாங்கள் மடித்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? ஆமென். அற்ப விசுவாசி ஏன் பயப்படுகிறார்? அற்ப விசுவாசி ஏன் பயப்படுகிறார்? நம்ம கூட தான் இருக்கிறேன். ஆமென். அநேக பேர் ஆண்டவங்க கூட தான் இருக்க தெரியாம நீ பயந்து கொண்டு இருக்கீங்க. கடைசி தருவாய் வரைக்கும் கர்த்தர் உங்களை நடந்து வரங்க. ஆமென். ஐசக் ஜாக்கபுக்கு ஆதார் கார்டு எடுவதற்கு 1 வருஷம் நான் ரொம்ப மன உளைச்சலான, ஆனா 24 மணி நேரத்துக்குள்ளாகவே கர்த்தர் கையில கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். எவ்வளவு அற்புதம் பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களுமே 24 மணி நேரத்துக்குள்ளாகவே உங்க கரங்களில் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். அவர் வல்லமுள்ள தேவன். ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. அப்பா, உங்களை போல மாற்றுங்க சாமி. ஆமென். உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பாக மாறட்டும். மாறட்டும். ஐயா, சுயநலமற்ற அன்பு. ஆமென். அன்பு அன்பு தன்னலமற்ற அன்பு அன்பு. நாம் பாவிகளா இருக்கும் போது எங்களை நேசித்த அன்பு. ஆமென். நாங்களும் மற்றவர்களுக்கு போல அன்பு காட்ட எங்களுக்கு கிருபை தாங்க சாமி. கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. தாங்கப்பா. மாயமற்ற அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். ஆமென். சுயநலமற்ற அன்பு எங்களுக்குள்ளாக இருக்கட்டும். இருக்கட்டும். ஐயா, எங்களுமே போல மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா. ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுங்க. என் சபை மக்களே, வாலிப பிள்ளைகளே ஒப்பு கொடுங்க. அப்பா, முதியோர்களே, சகோதர சபை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சார். ஆமென். போல எங்களை மாற்றுங்கப்பா. மாற்றுங்கப்பா. கொலை செய்யற மாற்றம் அல்லவா ரகசியம்? கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருப்பது அந்த ரகசியம். ஆமென். நானும் கிறிஸ்து வேறு அல்ல, கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறேன். ஆமென். கிறிஸ்தியன் சரீரத்தில் மகிமைப்படுவார். ஆமென். நம்ம அவளுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ. ஹல்லேலூயா. நம்மளை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். என்னை விசுவாசிக்க என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார். செய்வார்.
எப்படி செய்ய முடியும்? அவர் நமக்குள்ளாகத்தான் செய்ய முடியும். ஆமென். அவர் நீதி நமக்குள்ளாகத்தான் செய்ய முடியும். ஆமென். நினைச்சு பாருங்க, நம்ம நீதியா வாழ்றோம் நினைச்சு பாருங்க. ஆமென். யார் நாம அநீதியா இருக்கிறோமா? ஏதோ ஒரு காலத்துல அநீதி இருக்கிறதா? யாருடைய பொருளாவது நம்ம கிட்ட இருக்குதா? யாருக்கு நான் கொடுக்க வேண்டிய காரியம் நம்ம இடத்துல இருக்கிறதா? திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுங்க. மனுஷன் பார்க்கல, அவங்களே பார்த்துட்டாங்க. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம உள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படக்கூடாது. ஆமென். அவருக்கு பிரியமானவங்களா நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆமென். அவருடைய பரிசுத்தம் நம்மளுக்கு வருவதாக வேதம் சொல்கிறது. பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லையே. அவர் பரிசுத்தம், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. ஆமென். அவர் பரிசுத்தம், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. ஆமென். எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஆமென். நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமா? ஆமென். பரிசுத்தம் ரொம்ப அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya. பரிசுத்தம் ஒரு நலனாய் இருக்கிறது. ஹalleluya. யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கு காலங்கள் நேரங்களும் போத்திபார் மனைவி வந்து இழுக்கிறார். விட்டுட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்தத்தை காத்து கொண்டனால்தான் உயர்வான ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து பாருங்க. வாலிப பிள்ளைகளை, வாலிப தங்கச்சிகளை, உங்க பரிசுத்தத்தை எங்களுக்கு எடுத்து போடாது. ஆமென். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தீபத்துக்கு ஏழ்றார் அப்போஸ்தலர், உன் வாலிப பிள்ளைகளை ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ நீதியிலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் எல்லாருக்கும் நீ மாதிரிகளா இருக்க வேண்டும். சபை மக்களே, நீங்க தான் மாதிரிகளா இருக்க வேண்டும். ஆமென். இந்த கிராம மக்களுக்கு நீதியில நீங்க தான் மாதிரிகளா இருக்க வேண்டும். மாதிரியா இருக்க வேண்டும். நீங்க தான் மாதிரிகளா இருக்க வேண்டும். ஆமென். நீங்க தான் மாதிரிகளா இருக்க வேண்டும். நீங்க இருக்க வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவ பார்க்கட்டும். ஆமென். இவர்களும் சபைக்கு போறாங்க, இவர்களும் ஞானசண்டை எடுத்திருக்காங்க. ஆனா அதே துன்மார்க்கமான பேச்சு, அதே பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளை குறித்து யாருமே சாட்சி சொல்லக்கூடாது. ஆமென். அது போல சாட்சி வரக்கூடாது. ஆமென். இந்த சபைக்கு போறாங்க, ஏசப்பா ஆராதிக்கிறாங்க. இவங்க எவ்வளவு நீதியா இருக்காங்க, எவ்வளவு அன்பா இருக்காங்க. நீங்க நீதியா இருந்து பாருங்க, நீங்க அன்பா இருந்து பாருங்க. நாம் சொல்லாமலே அநேக பிரச்சனை போடுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்துல வரும் பொழுது நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் தான் வேதம் சொல்லுகிறது. சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நம்ம வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்குள்ளாக வெளிப்படுகிறாரா? ஆமென். ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறாரா? ஆமென். நம்ம நெருக்கடி நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிறாரா? வேதத்தை படிக்கிறோமா? உலகால பண்ணிட்டு செபிக்கிறோமா? ஆமென். இல்ல நாட்டுக்கு கடமைக்கிற சபைக்கு வரமா? வேறு கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது. அன்பானவர்களே, பெரியமானவர்களே, வேறு கிறிஸ்தவர்களா இருந்தால் நம்ம ஒரு நாள் கைவிடப்படுவோம். ஆமென். 5 கன்னிகைகள் மூலம் கைவிடப்படுவோம். ஆமென். 5 பேர் மாத்திரம் மனவாளர்கள் கூட அவங்க பரலோகத்துக்கு போனதை பார்க்கிறோம். ஆமென். 5 பேர் கைவிடப்படுவாங்க. ஹalleluya. என்னுடைய பாரம் என்னவென்றால் நம்ம சபைக்குள்ளா இருக்கிற ஒரு நரகத்தில் போகக்கூடாது. ஆண்டவர் வருகை வரும் என்றால் யாரும் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, தேவன் இயேசு கிறிஸ்துவை போல மாறலாமா பரலோகத்துக்கு? ஆமென். இதுதான் பெரிய சத்தியம் தெரியுமா? ஆமென். கிறிஸ்துவை போல ஆண்டவரே, பழைய மனுஷனுடைய சாயலை களைந்து போட்டு புதிய மனுஷனுடைய சாயலை நாங்கள் தடுத்துக் கொள்ள கிருபை தாங்க. ஆமென். எங்களுக்குள்ளாக நிர்விசாரங்களை எடுத்து போடுங்க. ஒரு எத்தனை பேர் கேட்கறீங்க, எனக்குள்ளாகிற பாவத்தை எடுத்து போடுங்க, எங்களுக்குள்ளாக இருக்க துன்மார்க்கத்தை எடுத்து போடுங்க. ஆமென் அப்பா. வார கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன். ஆமென். நாய் தன் கக்கிலத்தை மீண்டுமாக தின்கிறது போல ஆமென். மீண்டுமாக பாவத்தில் மூழ்கிக் கொண்டு எழுந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, ஒரு நாள் சடிதில வரும் பொழுது நீங்கள் கைவிடப்படுவீங்க. ஆமென். நீங்கள் மன கசந்து அழுவீங்க. ஹalleluya. பூட்டப்பட்டு இருக்கிறது, இனி திறக்க முடியாது. ஆமென். 5 கட்டிகள் கேட்கறாங்க, இதுக்கு நாங்களும் வர வேண்டும். மனவாளம் போய்விட்டாரோ, நீங்கள கைவிடப்பட்டீங்க. வந்த வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம நித்திய நரகத்துல போகக்கூடாது, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க. ஆமென். நித்திய ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும். தகப்பனே, எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களே சபை மக்களை முன்குறித்து, எங்களே எங்க சபை மக்களை அழைச்சிருக்கீங்க. எதற்காக முன்குறித்து, எதற்காக அழைச்சிருக்கீங்க? மாறுபடியாக எங்களை அழைச்சிருக்கீங்க. எங்களை மாற்றுங்க. மூடிக்கொள்வீராக.